இன்னைக்கு இருக்கிற சினிமாவும் சரி, சினிமாவில் இருக்கிற மனிதர்களும் சரி, நமக்கு லைஃப்ல கொடுக்குற இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. ஆரம்பத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய படங்களையும் சரி, அவர்களுடைய மேடை பேச்சுக்களையும் சரி கேட்கும்போது எனக்கே என்ன எனர்ஜியா, என்ன மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்காரே அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அவரால் பேச முடியாம போனதையும் நினைச்சு, அவருடைய உடல்நிலை மாற்றதையும் நினைச்சு, என்ன மனித வாழ்க்கடா, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரேன்னு தோணுச்சு. அதே மாதிரி தாங்க இப்பவும் ஒரு நடிகரை பார்க்கும்போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நடிகர் விஷால் எவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு ஃபிட்டா இருப்பாரு. எத்தனையோ ஆக்ஷன் படங்கள்ல அவரோட நடிப்பால மிரட்டியும் விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரை பத்தின விமர்சனங்கள் எத்தனையோ வந்தாலும் அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட வழி என்னவோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தாரு. அவருடைய சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க் ஆண்டனி படம் மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்து அவருடைய கேரியரையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட பட வேலைகள்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ரீசெண்டா அவர் அட்டெண்ட் பண்ண ஒரு பட ப்ரொமோஷன்ல தாங்க எல்லாருக்குமே அவரை பார்த்ததுமே நம்ம விஷாலாது அப்படின்னு சொல்றது மாதிரி யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நடிச்ச படமான மதகஜராஜா படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. ஆனா அந்த சந்தோஷத்தை கூட அவரால் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க முடியல. அந்த படத்துல அவர் நடிச்ச அனுபவத்தை பத்தி அவரால் நார்மலா எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவர் பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே தோணுன ஒரு விஷயம், செம்ம ஸ்ட்ராங்கா செம்ம மாசா இருந்த விஷாலா அப்படின்ற மாதிரி வெயிட் லாஸ் ஆகி அவரால் பேச முடியாத அளவுக்கு கைகாலெல்லாம் நடுக்கத்தோட காணப்பட்டாரு. என்னதான் ஆச்சு விஷாலுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் தரப்புலேருந்து சொல்றது அவருக்கு வைரஸ் ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வேற வேற காரணங்கள் சொல்றாங்க. காரணம் எதுவா இருந்தாலுமே அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் மறுபடியும் பழைய மாதிரி கம்பேக் கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மனுஷனை இப்படி பார்க்கறதுக்கு யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியலைங்க. அவர் உடல்நிலை சரியில்லாம இந்த நிலைமையில இருக்கும்போது அவரை சுத்தி வர்ற எதிர்மறை விமர்சனங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஹெல்த் இஷ்யூவால இருக்கும்போது அவர் என்னதான் தப்பு பண்ணியிருக்கட்டும் நல்லது பண்ணியிருக்கட்டும், ஆனா இப்படி எல்லாமா விமர்சனம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு ஆறுதல் கொடுக்கலன்னா பரவாயில்ல. ஆனா அவருடைய பர்சனல் லைஃபையும் சரி, அவருடைய பிளஸ் மைனஸை வச்சும் சரி ட்ரால் பண்ணாம இருந்தாவே போதும். அவரே ஏதோ ஒரு வகையில குணமாகி வந்துருவாரு. இன்னைக்கு இந்த சொசைட்டியில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரே விஷயம், நம்ம கை கால் நல்லா இருந்தா தாங்க நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றத யாராலும் மறுக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச வரை நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.